ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் கேரட் இருந்தால் மட்டும் போதுங்க. நம்ம ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம ஈஸியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கு நமக்கு 1/4 கிலோ கேரட் எடுத்துருக்கேங்க. நான் இதை எனக்கு கழுவிட்டு ஒரு ஃபில்லர் வச்சு நம்ம இதை சீவி எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நம்ம விருப்பம் தாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு சூப்பராக. இப்போ நான் எல்லா கேரட்டையும் துருவி எடுத்துக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. கறி மசால் பவுட்ரு அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு லெமன் நமக்கு பாதி லெமனை விட கொஞ்சம் கம்மியாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கேரட்லேருந்து ஈரப்பதம் இருக்குது, அதுலேருந்து நமக்கு தண்ணி வரும். அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம துருவி வச்சுருக்கோம்ல கேரட்டு, அதை நம்ம அதில் சேர்த்திடலாம். நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டு வச்சுருங்க. நமக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. இது கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுவே நம்ம கலந்து வச்சது கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். ஆனால் இந்த பதம் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கடாலாம் உதுத்து விடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விதித்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் சத்தெல்லாம் அடங்கினதையும் நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான கேரட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். லைட்டாக அந்த கேரட்டோட சுவையோட இனிப்பு சுவையோட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நம்ம ஸ்நாக்ஸ் இல்லையே நம்ம யோசிக்கும் போது நமக்கு கேரட் இருந்தால் மட்டும் போதுங்க. நம்ம ஈஸியாக இதை செஞ்சிடலாம். நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.